ஹலோ, மைசெல்ஃப் திவ்யா. இப்போ நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னாலே அதோட ஃபவுண்டேஷனை பார்த்து போடுவோம் இல்லைங்களா? ஸோ ஒரு நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இவ்வளோ ஒரு அட்டென்ஷன் நம்ம கொடுக்கும்போது நம்மளோட சில்ட்ரனோட ஃபியூச்சரை கெரியரை செட் பண்றதுக்கான ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனை நம்ம அவங்களுக்காக கொடுக்கறதுன்றது நம்ம எல்லாரோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நம்ம இப்போ ஒரு பிசிக்ஸ் எடுக்கிறேன், இந்த கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா அந்த கான்செப்டை அந்த கொஸ்டினுக்கு அவங்க அப்ளை பண்ணிட்டு ப்ராப்பரா டிரைவ் பண்ணி கால்குலேஷன் கொண்டு வரணும். சோ பிசிக்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சாலுமே அதை டிரைவ் பண்றதுக்கான கால்குலேஷன், பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், பேசிக்கான பிசிக்ஸ் ஐடியாஸ் எல்லாமே அவங்களுக்கு இருந்தா மட்டும்தான் அந்த கொஸ்டினை அவங்களால சால்வ் பண்ண முடியும். இந்த ஐடியாஸ் எல்லாமே அவங்க ஒரு ஹையர் செகண்டரியில போய் கத்துக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டைம் இருக்கிறதுனால அவங்களோட ஃபியூச்சர் கேரியர்ல ஒரு மார்க்லயோ 2 மார்க்லயோ அவங்களோட ட்ரீம் கேரியரை மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. சோ நம்ம ஒரு 7th 6th அந்த ஒரு ரேஞ்ச்ல இருந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஃபவுண்டேஷன் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட கோலை சீக்கிரமா ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டி அண்ட் ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாவே இருக்கு.